அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளார ஒரு டைம் இந்த சுவையில் மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு மாங்காய் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா துருவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பெருசு பெருசாக துருவிக்கோங்க. இப்போ மாங்காய் துருவியாச்சுங்க. இப்போ சீரகம் வெந்தயமுங்க அரிசி வறுத்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே என்னுடைய ரெசிப்பியில் இந்த வெந்தயம் சீரகம் அரிசி வறுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஸ்பூன் எடுத்திங்கன்னா குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுங்க. நம்ம டீக்கு போடுற ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுங்க. எடுத்து நல்லா பொடியாக பாருங்கள், நல்லா ஃபைனாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் வெந்தயங்க வறுத்து எடுத்துக்கணும். இது சாதங்க. நல்லா நம்ம வடித்த சாதம் சூடாக இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம நைட்டு எடுத்து வச்சுருந்த சாதமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கட்டி பூண்டுங்க தோல் உரித்தது நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா தரதராக இடிச்சிட்டிங்கன்னா இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சீரகம் வெந்தயம் அரிசி பவுடரும் வச்சுருக்கோம். அப்புறமாங்க மிளகுங்க, நம்ம குழம்புக்கு போடுற மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது குட்டி ஸ்பூனு, அதில் அளவு அது வேண்டாம். இப்போது சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா பெருவெங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சிடலாம். ஈஸியாக நீங்கள் டிஃபனுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். சுவையான மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் போடுங்க. முதல்ல மிளகு போட்டுடுங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதும் லைட்டாக சீரகம் போட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடுகு போட்டுக்கோங்க. அடுப்பு லோ டு மீடியம்லேயே வைங்க. நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் கருகாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பூண்டு போட்டுட்டு சீரகம் அப்புறமா அந்த கடுகு மிளகு பூண்டு போட்டு நல்லா வறுத்துடுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சீரகம் வெந்தயம் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லா நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்குங்க. இப்போ மஞ்சள் பொடி 2 பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் சாதத்துக்கு மஞ்சள் பொடி நீங்கள் ஆட் பண்ணும்போது கலர் நல்லா எல்லோவிஷாக சூப்பராக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கறிவேப்பிலை ஒரு 10-15 இலை போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குங்க. நம்ம தாளிப்பு கருகாமல் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பெருவெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பெருவெங்காயம் ஜீரணத்துக்கு நல்லதுங்க. இப்போ வெறும் மிளகா பொடி ஒரு 3 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நீங்கள் பெரியவங்களும் இந்த மிளகு சாதத்தில் வரும்போது அப்படியே மென்னி சாப்பிட்டு பழக்கம் பண்ணி விட்டுடுங்க. மிளகு அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அப்புறமா பச்சை மிளகா ஒரு 4 to 5 நம்பர் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம மாங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு டிஃபனில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க.
சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நான் போட்டிருக்க மசாலா மாத்திரம் போடுங்க, சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க, உப்பு தூள் போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிளகு 1-2 வாயில் வரும்போது அப்படியே மென்னி சாப்பிட்டுக்கோங்க. இது ப்ளட் ப்ரெஷருக்கும் நல்லதுங்க மிளகு. அப்புறமாங்க நம்ம சாதம் நைட்டே நம்ம செஞ்சுருந்தோம். அது மீதின சாதம் தாங்க இது ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். சூடான சாதம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு கம்மியாக இருந்துச்சு. நம்ம முன்னையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது நீங்கள் ப்ராப்பராக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கொத்தமல்லிங்க நல்லா கழுவி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிப்பிங்க நீங்கள் பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். மாங்காய் சாதத்தை பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாங்காய் சாதத்துக்கு புளிப்பாக இருக்க மாங்காய் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மாங்காய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி அனுப்பலாம். சுவையான நம்ம மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அல்லாஹ் ஹாஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.